வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஆன்கோயிங் கிரைம் த்ரில்லர் சீரீஸோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டில் யூன்ஸ் ரொம்ப குடிச்சதுனால ஜேம்ஸ் வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பார். அப்போ யூன்ஸு ஜேம்ஸ் கிட்டே கொஞ்சம் குடிச்சிட்டு உளறிட்டு இருப்பாங்களா. அப்போ யூன்ஸு கிட்டே கேட்டிருப்பாரு, பேசாமல் நீ என் கூட பார்ட்னராக ஒர்க் பண்ணுறியா, நல்லா தானே வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டயத்தில் திடீர்னு வீட்டுக்குள்ளே 2 பேர் பிளாக் கலர் மாஸ்க் போட்டு உள்ளே நுழைவாங்க. வந்தவங்க பேசாமல் டக்குன்னு யூன்ஸுவையும் ஜேம்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆல்ரெடி பிளாஸ்டிக் பேக் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு அவங்கள கவர் பண்ணிவிட்டு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே தங்கிட்ட மயக்க மருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் மயக்கமாக்கி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக எங்கேயாவது ட்ரக் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி போலீஸ் விசாரிச்சுட்டு போயிருப்பாங்கள்ல, அதே மாதிரி ட்ரக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேந்தம் அசோசியேஷனில் இருக்கவங்களும் விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது யூன்ஸோட வீட்டில் இருக்குது அப்படின்ற நியூஸ் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இங்கே தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடும்போது கொஞ்சம் நேரம் கழித்து யூன்ஸு கண்ணுக்கு திறப்பாங்களா. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்கிறது தெரியும். எல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் என்ன கேட்பா அப்படின்னா, யூன்ஸு கிட்ட எங்கன்னா ட்ரக்கை பற்றிக்க வச்சுருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு அதையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பான். அதுக்கு யூன்ஸு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ட்ரக்லாம் திருடலை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானா. எனக்கு நியூஸ் கரெக்டாக வந்துருச்சு, நீ பெட்டு கீழே தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எந்த பெட்டு கீழேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருப்பாங்க. யூன்ஸு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேர் தேடி இருப்பாங்களே, அதில் ஒரு இதுலேருந்து ட்ரக் கிடச்சிருக்கும். பார்த்தியா நீ போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ரக்கையும் எடுத்துருவாங்க. யூன்ஸுக்கு அப்போ தான் புரிய வரும். அப்போ முன்னாடியே இவங்க பெட்டில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ தான் இப்போ தேகு போலீஸ் விசாரிக்க வந்திருப்பாங்கல்ல. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் போய் ரூமாக தேடி இருப்பார்ல, எங்கேயா ட்ரக் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்பயே அவர் இந்த மாதிரி ட்ரக் இருக்குது, இவங்க இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுறாங்க, குடும்ப கஷ்டத்துக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம தேகு போலீஸ் கிட்ட சொல்லி என்ன ஆக போகிறது, நமக்கு இந்த பேந்தம் அசோசியேஷன் கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படின்றதுக்காக பேந்தம் அசோசியேஷனோட கெட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வைப்பாங்க. அந்த நியூஸ் படி தான் இவங்க இங்கே தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி தான் நியூஸ் போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூன்ஸ் கொஞ்சம் பதட்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ இங்கேருந்து தப்பிச்சாகணுமே சொல்லிட்டு நீ விடுங்க, தயவுசெய்து விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் சொல்லுவான், நீ ட்ரக் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை ஒப்படைச்சிட்டு அப்படின்னா இதுக்கும் உனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவேன், நீ என்ன சொல்கிற, ட்ரக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். ஃபஸ்ட்டு யூன்ஸுக்கு புரியாது, இவையே ரொம்ப பொலைட்டாகவே நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் இப்போ இது முக்கியம் கிடையாது, ஜேம்ஸை கூப்பிட்டு நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ட்ரக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்க டைம் பார்த்து ஜேம்ஸ் தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜேம்ஸு கட்டை கழட்டிட்டு இருந்தோடனே 2 பேர் அங்கேருந்து அவங்க அடித்து போட்டு தப்பிச்சு வெளியில் போவாங்களா. தப்பிச்சு போவோம், அங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எப்படி நீ தப்பிச்சு போடுற, நான் உனக்கு நல்லா தானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் யூன்ஸு பின்னாடியே அவனோட முகத்தில் கிழிஞ்சிரும். அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க, அந்த ஸ்கூலில் இருக்கிறது ஹையூன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த போலீஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பானே, அந்த மெசேஜ் பாஸுக்கு தான் போயிருக்கும். அந்த டைம் பாஸ் வெளியில் போயிருப்பார். அந்த மெசேஜ் இந்த மாதிரி ஹையூன் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்குன்னு தெரிய வந்திருக்கும்ல, இது யூன்ஸுவோட வீடாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்ன கூட வேலை பார்த்துருக்கானே, யூன்ஸு நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்காங்களே, யூன்ஸுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, நம்மளே தன்னோட பாஸுக்கு தெரியாமல் அண்ணன் மூலமாக இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாஸ் யூன்ஸு எதுவும் பண்ண மாட்டாங்க, அவர் ட்ரக் கிடச்சினா கூட உயிரை விட்டுருவார், இல்லைன்னா நம்ம பாஸ் எப்படி கொலை பண்ணுவார்னு தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெசேஜை பாஸுக்கு தெரியாமல் அழிச்சிட்டு தன்னோட அண்ணனை கூப்பிட்டு சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம போய் யாருன்னு தெரியாத மாதிரி அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பான். அப்படி தான் இங்கே வந்திருப்பான். யூன்ஸுக்கு இது ஹையூன் பார்க்கவும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். ஹையூன் நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த குரூப்பு கீழே தான் வேலை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சின்னா நான் வேலை பார்க்கல, இப்போ உன்கிட்ட தான் ட்ரக் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களாம் எடுத்தாங்க அப்படின்னா நீ உயிரோடையே விட மாட்டாங்க, தயவுசெய்து என்கிட்ட ஒப்படை, நான் உன்னை காப்பாற்றுறேன், உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைம்
வந்து யூன்ஸ் வந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருப்பாங்க. அவனும் வந்து நீ கொடுத்தீன்னா நான் ஒட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் யூன்ஸ் வந்து இப்போ தெரிஞ்சவொன்னு ஆகிப்போச்சுல, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் சொல்லிட்டு, டே உனக்கே தெரியுமில்ல டே ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, காசு வேணும்டா ப்ளீஸ்ட்டு அதை மறைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து ஜேம்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த ஹையனோட அண்ணா இருக்கான அவன் கூட வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. இப்படி யூன்ஸ் வந்து ஆர்கியூ பண்ண ஹையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பாஸ்க்கு தெரியாமல் வந்திருக்காங்க. இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நீ வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணும்போது கொஞ்சம் கை கலப்பாகிட்டே இருக்குமா. இந்த டைம் பார்த்து வெளியில் வந்து சுவா வந்த சத்தம் கேட்கும். சுவா வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து அமைதிப்படுத்துவாங்க. ப்ளீஸ்ட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்ட்ட கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபோன் போட்டு சுவாக்கு வீட்டுக்கு வராதுன்னு சொல்கிறதுக்காக ஃபோன் எடுப்பு போவாங்க. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஹையோன் வந்து உங்கள் போலீஸ் தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு, நீ உனக்கு எவ்வளோ இறங்கி பேசினா நீ எந்தளவுக்கு பண்ணுற, ஏதோ முன்னாடி நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக இப்படி பண்ண நீ என்னையே போலீஸில் போட்டு கொடுக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து யூன்ஸும் அட்டாக் பண்ணலான்னு வருவான். இப்போ 2 பேரும் வந்து கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ யூன்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. காலிங் பெல் வேறு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து சுவா வந்துட்டா என்ன பண்ணுறது, சுவாக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பூஜாடி இருக்கும், அதை தூக்கி அப்படியே ஹையனோட மண்டையில் போட்டு மயக்க மாடி வச்சுருவாங்க. இது தான் பண்ணாமா அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. கரெக்டாக இப்படி அடித்து அவங்க மயக்கமாக்குற டயத்தில் தான் ஜேம்ஸ் வந்து உள்ளேருந்து வருவாங்க. அவரும் இப்போ தான் அவங்க அண்ணனை வந்து அடித்து மயக்கமாக்கியிருப்பார் போல இருக்கு. இந்த மாதிரி உடச்சிட்டேன்னு சொல்லும்போது சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியிலேருந்து சுவா வந்திருப்பாங்கல்ல, ஆனால் இவங்க அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் ஜேம்ஸ் வந்து ஒரு ரூமில் போய் மறைச்சி வச்சுருப்பான். இப்போ சுவா வீட்டுக்குள்ளே வந்து கதை திறந்துட்டு வரவங்களுக்கு வீடே அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுமா ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அம்மா கை தவறி தெரியாமல் போட்டேம்மா அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுவா, சாரிம்மா என்னால் தான்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எனக்கு தெரியலை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதை இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுமா, எனக்காக கஷ்டப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. எனக்கு முன்னாடி கூட போலீஸ் வந்து பார்க்கும்போது நீ தப்பான வேலை செய்கிறேன்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ நம்ம சார்கிட்ட தான் வேலை பார்க்குறன்றப்ப தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு, நீ எனக்கு இந்தளவுக்கு பண்ணதே போதுமா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க அம்மா உயர்வாக நினச்சி பேசுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது யூன்ஸுக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம பொண்ணு வந்து நம்மளை இவ்வளோ உயர்வாக நினச்சிட்ருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. சரிம்மா நீ பாருமா பார்த்து டியூஷன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அவங்க பொண்ணு சுவா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யூன்ஸும் ஜேம்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹையோனையும் அவங்க அண்ணாவையும் கூட்டிகிட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கைவிடப்பட்ட இடமில் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு இவங்க 2 பேரும் இப்போ மயக்கத்தில் இருக்காங்க, இங்கே நம்ம வந்து அடைச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சீக்கிரமாக அவங்க ஹெட்டுங்க தெரிஞ்சு போயிடும், இவங்களை நமக்கு வந்து கரெக்டாக வந்து டீல் பண்ணிடல அப்படின்னா நமக்கு தான் பெரிய சிக்கல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ யூன்ஸ் வந்து ஹையூனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான், நல்ல பையன்ப்பா இப்போ தான் கஷ்டப்படுறான், அவனை பிடிக்காம தான் வேலை செய்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜேம்ஸ் திட்டுவார், நீ என்ன பைத்தியமா, அவனே வந்து அந்த ஆர்கனைசேஷன் கீழே வேலை பார்க்குறவன், அவன் நல்லவனோ கெட்டவனோ, இப்போ நீ மாட்டினா நீ செத்த பரவாயில்லையா, உனக்கு உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ என்ன பண்ணுவேன், அதனால் பார்த்து பேசாமல் இரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுவான். அவங்களுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா இப்போ வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு, சுவா வேறு நம்ம கூட தான் இருக்கா, ஏதாவது சுவாக்கு ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, நம்ம தெரியாமல் ரிஸ்கில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து ஏற்கனவே ஜேம்ஸ்க்கு வந்து நல்லா அடிபட்டிருக்கும்ல, மண்டையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். சரி கொஞ்சம் மண்டைக்கு வந்து ஏதாவது வந்து மருந்து வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு பார்ப்பானா. அப்பன்னு பார்த்துட்டு ஜான்னு ஒருத்தனை மீட் பண்ணாங்கல்ல, அவன் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு என்னடா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்க, ஏற்கனவே நீ பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண சொன்னது தான் நான் பண்ணேன், என்ன இருக்குது இங்கே ட்ரக் யாருக்குமே பத்தலை, ரொம்ப வந்து வீக் ஆகிட்டே இருக்காங்க, ட்ரக் நீ எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன், நீ கரெக்டாக டீல் பண்ணலைன்னா டீலை கேன்சல் பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை போட்டு கத்திட்டு இருப்பான். அந்த பார்ட்டியில் இருக்க பசங்களுக்கு தான் ட்ரக்கு பத்தலை போல இருக்கு, அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரு, இது வேற பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களுக்கு போய் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போவான். இந்த டைம் பார்த்து அந்த ஹையும் அவங்களோட அண்ணன் வந்து கண்ணு முழிப்பாங்க. கண்ணு முழிச்சவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவன் வெளியே போயிட்டான், யூன்ஸும் மட்டும் இருக்க தெரியும்ல, நைஸாக இந்த கேப் யூஸ் பண்ணி தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில் போவாங்க. வெளியில் போனவங்க இதுக்கு மேலே வந்து அந்த பிள்ளைக்கு இழக்கப்படக்கூடாது, ஏன்னா யூன்ஸால் தான் தன்னோட தம்பி அடிபட்டிருக்கு, ஆனால் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பாஸ்க்கு கால் பண்ணி
பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோன் பூத்துலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இந்த டைம் பார்த்து அந்த சைடு வந்து ஜேம்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க போய் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் என்ன ஆகிறது, மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேக வேகமாக வந்து அந்த ஃபோன் பூத்தோடு அப்படியே இடித்து தள்ளிடுவார். இந்த மாதிரி வந்து தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த யூன்ஸு கால் பண்ணி சொல்லுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யூன்ஸுக்கு அப்படியே பதறி போயிடும். என்னடா இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இப்போ நீ இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, இப்போ நீ அந்த இடத்துல இருக்க, அதை கிளம்பி வீட்டுக்கு போ, எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூன்ஸும் வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. யூன்ஸுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம், இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. யூன்ஸ் வந்து எப்பயும் போல் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்களாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றப்ப போலீஸ்க்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஹையூன் வந்து எங்கே வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக தேகு போலீஸ் வந்து வருவார். வந்தவங்கக்கிட்ட வந்து அங்கே விசாரிக்கும் போது யார் கூட வேலை பார்ப்பான்னு கேட்கும்போது மோஸ்ட்லி யூன்ஸு கூட தானே ஹையூன் வேலை பார்ப்பான், அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே யூன்ஸு கிட்ட வந்து போலீஸ் வந்து விசாரிப்பார், ஹையூன் பற்றி விசாரிப்பார். அப்புறம் ஹையூன்னா எப்படி பழக்கம் எல்லாம் விசாரிச்சுட்டு, ஆமாம் அவன் உங்கள்கிட்ட பேந்தர் ஆர்கனைசேஷன் ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே யூன்ஸுக்கு திக்குன்னு இருக்கும். இல்லை இவர் வந்து துருவி கேட்கும்போது அவங்க அப்படியே பயந்து வருவாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தேகு போலீஸ் நோட் பண்ணுவார். ஆனால் பெருசாக எதுவும் காட்டிக்க மாட்டார். ஏன்னா இது வரைக்குமே யூன்ஸுக்கு எதிராக வந்து அவர்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லைல்ல, நம்ம என்னத்தை காட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். சரி ஓகேங்க நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து ஹையனோட பிளேஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக போவார். ஆனால் போகிற வழியை அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், இந்த விஷயத்துக்கும் யூன்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு வந்து அவன் வந்து பதட்டப்பட மாட்டான், பரவாயில்ல என்ன வென்றன்றது போப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹையனோட வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லாக கலைஞ்சு கிடக்கும். ஒரு சில இடத்துல வந்து கிரையான் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கிரையான் பாக்ஸை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்போ தான் இதையும் அது ஒரு கிரையான் பாக்ஸ் வந்து யுன்சு வீட்லேயும் பார்த்துருப்பாரு. அப்போ யுன்சு வீட்லேயும் இருக்குது அப்படின்றப்ப யுன்சு தான் ட்ரக் டீல் பண்ணுறா, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, வாங்கி சேல்ஸ் பண்ணுறாலும் என்ன ரோல்னு தெரில, ஆனால் கம்பல்சரி வந்து இந்த பேந்தர் ஆர்கனைசேஷன் கீழே வந்து அவள் ஒர்க் பண்ணுறா, அப்படி இல்லைன்னா இங்கே ட்ரக்கை வந்து அவள் சேல்ஸ் பண்ணுறா அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். இப்போ என்ன நமக்கு எவிடன்ஸ் தானே வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுன்சு தான் குற்றவாளி அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜேம்ஸோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜேம்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும்ல, இப்போயும் வந்து காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படியே நிலைமையில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனால் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாமே உண்மை வந்துடும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இப்படியே மேனேஜ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டானவரால் முடியாது, அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு வீட்டு வாசல்லே விழுந்துருவார். அந்த டைம் பார்த்து யுன்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேம்ஸை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் இப்படி வீட்டில் மயக்கம் போட்டு கலக்கிறத பார்த்து அவருக்கு எடுத்து கொஞ்சம் வந்து படுக்க வச்சு கஞ்சினா வச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நினைவு வந்து எந்திரிப்பாரா. எந்திரிச்சோடனே யுன்சுவை பார்த்து கேட்பாரு, என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, வெளியில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து யுன்சு வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து ட்ரக்கை வந்து நம்ம பார்த்து தான் டீல் பண்ணி ஆகணும், ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 by 1 எல்லாருக்கும் தெரிஞ்சாயிரும், ஹையனுக்கு தெரிஞ்சிருக்குன்றப்ப அவங்க பாஸ்க்கு தெரிய எவ்வளோ நேரம் ஆகும், ஏதோ ஒரு இன்ஃபார்மர் வச்சு தானே வாங்கியிருக்காங்க, இப்போ இவங்கிட்டேருந்து நியூஸ் போகலன்றப்ப மேல் அதிகாரிக்கு வந்து நியூஸ் சொல்ல தான் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்ச நாள் வந்து நீ எதுலையுமே மாட்டிக்காமல் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வழியே பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். அவங்களே சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பற்றி நீ பார்த்துக்கிறேன், நீ எதுவும் வெளியில் போய் வந்து மாட்டிக்காத, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, அப்புறம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம தான் பண்ணுன்றது வெளியே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1 by 1 கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டை இது அந்த பேந்தம் குரூப்புக்கு நடையில் நடந்த சண்டை மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி விட்டுறணும், அதுக்கான ஏற்பாடை தான் இப்போ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பிளான்னு சொல்லி கேட்கும்போது ஜேம்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு யூனிஸும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. ஏன்னா இப்போ அவனால் வந்து உடம்பு முடியல, வெளியில் போக முடியாதுல்ல, அதனால் யூனிஸு தான் இந்த வேலைனா பார்த்துட்ருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹையூனோட நம்பர்லேருந்து அவங்க பாஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அண்ணாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நியூஸை கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹையனோட அண்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வருவார். அப்படி வந்து பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் யாரே இருக்க மாட்டாங்க. இன்னும் இங்கே தான் நீ நியூஸ் கொடுக்க வர சொன்னா, இன்னும் காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே தான் ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்கும்.
சரி உள்ளே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரே ஒரு மூலையில் வந்து ஃபோன் அடிச்சுட்டு கிடக்கும். சுற்றின்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு, நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்போ தான் சுற்றி பார்த்துட்டு இருப்பார். இந்த டைம் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஹையனோட செல் சிக்னல் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். உடனே அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் யூஸ் பண்ணி போலீஸ் அவங்க டீமோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி வளைச்சிருவாங்க. இந்த டைம் தான் அந்த பாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேருந்து வெளியில் தப்பிச்சு வருமா, இது ஒரு ட்ராப்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவன் வெளியில் வரதுக்கும் டேகோ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும். நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தப்பெல்லாம் அவன் பண்ணமா சொல்லி அவன் வந்து டேகோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார். இந்த விஷயம் எல்லாத்தையுமே யூன்ஸு தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க தூரத்துலேருந்து ஒரு காரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பாடா நம்ம பிளான் வந்து கரெக்டாக போயிடுச்சு, இனிமேல் நம்ம மேலே இந்த சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சரி இந்தளவுக்கு பண்ணியாச்சுல, நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஜேம்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அப்படின்னா யுன்ஸுக்கு முன்னாடி யுன்ஸோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சமைச்செல்லாம் வச்சு யுன்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யுன்ஸுக்கு அவங்கள பார்த்தோன்னே அழுக தாங்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு யார்கிட்டையாவது நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருக்க முடியும், ஃப்ரெண்டு கிட்ட தானே. இப்போ இந்த ஃப்ரெண்டு மட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க ஹஸ்பண்டை யார் டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான், வீட்டில் வந்து சுவாவை யார் வந்து அனுப்பி விடுறது, இவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்காங்களா. ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ தான் எனக்கு எல்லா டைம்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹேக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் சரிடி அதனால் என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு நார்மலாக தான் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யூன்ஸ் வந்து நீ ரெஸ்ட் எடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படி வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஆறுதலாக பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் யூன்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் ரியலைஸே ஆகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னத்துக்கு, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ முடியல, நம்ம இதுக்கு மேலே இதுக்குன்னு பயந்துட்டு இருக்க முடியாது. இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்றப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாதுல்ல. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். பேசாமல் ஒன்று பண்ணலாம், நம்ம இதுக்கு மேற்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. பணம்னு ஒன்று சம்பாரித்து இனிமேல் நம்ம நல்ல வழியில் தான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வழியில் பணம் சம்பாரிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரக்கெல்லாம் பழக்கி வச்சுருப்பாங்களே அந்த ட்ரக்ஸு, இது வரைக்கும் இந்த ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊரில் வந்து கண்காணாத ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, கைவிடப்பட்ட இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை எல்லாத்தையும் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஒன்ஸ் நம்ம இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனால் இதுலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாகணும். யாரும் என்ன நினச்சாலும் சரி, நம்ம லைஃப்பை நம்ம நார்மல் லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே டேகோ போலீஸ் முரட்டினது இல்லாமல் இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சுல, இதுக்கு மேலே நம்ம இது வந்து கன்டினியூ பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம நியாயமாக தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவாங்க. இதோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஒருவேளை வந்து யூன்ஸும் வந்து திரும்பி ட்ரக் பிஸ்னஸ்குள்ளே போவாங்களாம். இப்போ இந்த ட்ரக்கை பூரா எரிச்சிட்டாங்க அப்படின்றப்ப ட்ரக்கோட ஓனர் வந்தாங்கன்னா இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அப்போ மட்டும் இவங்களை துரத்தாம விடுவாங்களா, இல்லை இந்த போலீஸ் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு, அவர் வந்து கண்டுபிடிச்சி எவிடன்ஸ் எங்கன்னு கேட்கும்போது இவங்க மாட்ட மாட்டாங்களா, இல்லை அப்படி என்ன தான் நடக்க போகுது அடுத்து அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.